கல்லு குடிச்சு செத்தவன் எத்தனை பேரு சொல்லு, சொத்தம் விட்ட வித்தனம் எத்தனை பேரு சொல்லு, சொல்லு ஒரு பட்டியல் சொல்லு. கல்லு உணவின் ஒரு பகுதின்னு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லு. இப்ப கல்லு கடை திறந்து விட்டா குடியானவன் விவசாயி பெருங்குடி மக்கள் பொழைச்சிக்கிடுவான். இந்த உழைக்கும் மக்கள் ஏதோ 2 லிட்டர் 3 லிட்டர் கல்ல குடிச்சு உழைப்பின் களைப்பு தெரியாம போயிடுவான். ஆனா டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம், சரிதானே? அப்ப என்ன பண்ணணும்னா இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்தா இவங்க காய்ச்சி விற்கிற வியாபாரமும் படுத்துக்கிறோம். அதனால அந்த கல்லை மது என்று சொல்லி அதை தடுத்து விட்டுட்டு இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் கோயில்ல விற்கிற தீர்த்தம் புனித நீர் அதை எல்லாரும் வாங்கி பருகலாம்னு அப்படி வச்சுட்டு அப்புறம் இது மாதிரி நின்று உங்க அப்பாவா சொல்றேன், போதையின் பாதைக்கு செல்லாதீர்கள், உங்க அருமையான உடம்பை ஏன் நீங்கள் கெடுத்துக் கொள்கிறீர்கள், தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள். அது துண்டிச்சா ஏன் அந்த மாவட்டத்தில் டாஸ்மார்க் சரக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு, கலெக்டர் ஆய்வு செய்கிறார். செய்தி என்ன எந்த மாதிரி நாட்டில் வாழ்றோன்னு நீங்க தான் சொல்லணும். அது குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா தருவோம், பாடையில் படுத்தீங்கன்னா 10 லட்சம் தருவோம். இதுதான் இங்க இருக்கிற நிலைப்பாடு, கோட்பாடு.